நீர் ராசிக்கு அடுத்தடுத்து நடக்க போகும் 6 நல்ல விஷயங்கள். இந்த 4 நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. என்னங்க சொல்கிறீங்க? கடகராசிக்கு அஷ்டம சனி, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மீன ராசிக்கு விரய சனி, இப்படி ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க. இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உங்களை ஏமாத்தினவங்களை மன்னிக்கணும். ஃபஸ்ட்டு மனசு ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். கோச்சாரத்தில் சனி ராசிக்கு கடகத்துக்கு எட்டில் இருந்தாலும் விருச்சிகத்துக்கு 4 இருந்தாலும் சுகஸ்தானத்தை கெடுத்துட்ருக்கு, மீனத்துக்கு விரயத்தை கொடுத்துட்ருக்கு. இப்படி எதிர்மறை வலைக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு. எல்லாமே ஏமாற்றம், வலி, வேதனை இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜாதகன்றது 66% தான், மனசு தான் 33%, 1% கடவுள். ஸோ இதை பலப்படுத்திக்கணும். யாரையும் அழ வைக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா இங்கே வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் பேடான டைமில் தான் நம்ம இந்தமாரி விஷயங்கள்லாம் செய்ய வைக்கும், ஏமாற்ற வைக்கும், பொய் சொல்ல வைக்கும், வலி வேதனையை கொடுக்க வைக்கும். இந்த மாதிரி அந்த ஏமாற்றன்ற விஷயம் டெம்பரவரியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா லாங் டைமில் இது வலி வேதனை இன்னும் அதிகமாக கொடுக்கும். இந்த கர்மான்ற ஒரு விஷயம் எப்பவுமே துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த கர்மான்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டு என்றைக்குமே லாக் ஆகாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக. ஒருத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துறது இதெல்லாமே 5ஆம் இடம் தான். நீங்கள் கடகத்துக்கு 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே செவ்வாய் எமோஷ்னலாக லாக் ஆகும். அதே சமயம் ஒரு எமோஷனலுக்காக பொய்யும் சொல்ல வைக்கும். இதே விருச்சயத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் குரு, கௌரவமான நிலை, பணம்ன்ற விஷயத்துக்காகவோ எதிர்பார்ப்புக்காக வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ மனசு மாறும்போதும் இந்த குருவுடைய தன்மை ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மீனத்துக்கு 5ஆம் இடன்றது சந்திரன். ஸோ இந்த சந்திரனும் பார்த்திங்கன்னா மனசை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் அடிக்கடி மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா ரொம்ப வேகமாக இடம் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு கிரகம். இது முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு யோகம், பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா 3க்குமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு சிம்டம்ஸை உருவாக்கி ஒரு அறிகுறி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு. கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட்டு அந்த மீனை பார்த்து ரசிக்கும் போது மனசு தெளிவடையும். கோச்சாரத்திலே பார்த்திங்கன்னா ராகு 3 ராசிக்குமே சூப்பராக தான் இருக்கார். மீனத்துக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு. தடைகளை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தடைகளை கொடுத்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லாமல் இருக்கணும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் போகவே கூடாது. கடகத்துக்கு தப்பான டிசிஷன் தான் அதிகமாக எடுக்க வச்சுட்ருக்கோம். தப்பான டிசிஷன் எது அப்படின்னு ஒரு அதிகமாக யோசிக்காமல் உடனே டக்குன்னு யாரோ 4 பேர் சொல்கிறாங்கன்றதுக்கு பேச்சு கேட்டாலும் மாட்டிப்பாங்க. விருச்சிகத்துக்கும் சேம் இதே தொந்தரவு தான். என்றைக்குமே ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கும்போது அது தற்காலிகத்துக்கு நல்லாயிருக்கும், எதிர்காலத்துக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் வலியும் வேதனையும் ஏமாற்றமும் அதிகமாக கொடுக்கும். 6 நல்ல விஷயங்களை ரொம்ப முக்கியமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இதில் மீனராசிக்கு விரய சனி அப்படின்னு பார்த்து ஒரு சுப செலவு பண்ணும்போது நல்ல பலன்கள். விருச்சிகத்துக்கு 7 குரு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை. கடகத்துக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. இந்த ராகு குருவை பார்க்குறாரு, 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை தொழில்கள் அமைத்து கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நேர்மறை பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும். புதிய நண்பர்கள் வருவாங்க, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்க வைக்கும். எதிரிகளுடைய தொல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அது எல்லாமே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் முக்கியமாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன்.